மபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமி உதான்மகம். சாதாரணமாக ஞானம் ரொம்ப உசத்தி, ஆத்ம விசாரம், தியானம், யோகம் இதெல்லாம் உசத்தி, பக்தி, பூஜை, சேத்ராடனம் எல்லாம் அதைவிட தாழ்த்தி, இந்த பக்தியை விடவும் கூட பல தினசான ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், வைதிக கர்மங்கள் எல்லாம் இன்னமும் தாழ்த்தி என்று ஒரு அபிப்பிராயம் உண்டு. இந்த காலத்தில் படித்தவர்களிடம் இந்த அபிப்பிராயம் மிகவும் தீவிரமாக இருக்கிறது. கர்மாக்கள் எல்லாம் மூட நம்பிக்கை, பக்தி சமாச்சாரம் எல்லாம் வெறும் உணர்ச்சி, தியானம், யோகம், ஆத்ம விசாரம் இதுகள்தான் ஆத்ம சம்பந்தமானவை என்கிற பேச்சு ரொம்ப இப்போது ஜாஸ்தி. ஆனால் ஆத்மஸ்வரூபத்திலேயே கரைந்து ஒரு காரியமும் ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கிற அத்வைதத்தை நிலைநாட்டிய ஆச்சாரியால் ஞான மார்க்கத்தை சொன்னவர்தான் என்றாலும் கூட மனசை வைத்துக்கொண்டு செய்கிற பக்தி, காரியரூபமான வைதிக கர்மானுஷ்டானங்கள் எல்லாவற்றையுமே அங்கீகரித்திருக்கிறார். ஏன் இப்படி செய்திருக்கிறார் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற நம் இத்தனை பேருக்கும் சித்தம் ஓயாமல் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. க்ஷணம் காலம் கூட நிற்க மாட்டேன் என்கிறது. நேராக இதோ இப்பொழுதே மனதை நிறுத்திவிட்டு ஒரு காரியமும் இல்லை, ஒரு எண்ணமும் இல்லை என்று பண்ணிக்கொண்டு விடலாம் என்று எத்தனை செய்து பார்த்தாலும் நடக்க மாட்டேன் என்கிறது. எண்ணங்கள் பாட்டுக்கு நாலாதிசையும் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றன. நம்முடைய பாசங்கள், துவேஷங்கள், துக்கங்கள், பயங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் மாறி மாறி வந்து மோதி அலைக்கழித்து கொண்டே தான் இருக்கின்றன. இவற்றையொட்டி இந்த காரியத்தை பண்ண வேண்டும், அந்த காரியத்தை பண்ண வேண்டும் என்கிற திட்டங்களும் ஓயாமல் போட்டபடி தான் இருக்கிறோம். ஆகக்கூடி அப்படியே சித்தத்தை நிறுத்திவிட்டு ஆத்மாவில் முழுகிப்போ என்று சொல்லிவிடுவதால் மட்டும் அந்த மாதிரி ஆகிற நிலையை வாஸ்தவத்தில் சாதித்து கொள்ள முடியவில்லை. இந்த மாதிரி சித்தத்தை நிறுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய பூர்வ கர்மா தான். பல தினசான தப்பு தண்டாக்கள், பாவங்கள் ஜன்ம ஜன்மமாக பண்ணிவிட்டோம். அந்த பாவங்கள் தீருகிற மட்டும் நமக்கு ஆத்மானுபாவம் என்கிற பேரானந்தம் சித்திக்காது. கர்மாக்களுக்கெல்லாம் பலன் தருகிற பலாதாதாவன ஈஸ்வரன் நம் பாவத்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்து தீர்த்து வைத்த பிறகுதான் நமக்கு அந்த சாஸ்வதமான பேரின்பம் கிடைக்க முடியும். பாவத்தை எப்படி தீர்த்து கொள்வது என்றால், புண்ணியத்தால் தான் தீர்த்து கொள்ள முடியும். ஒரு ஜென்மாவில் இவன் பண்ணின பாவங்களை இன்னொரு ஜென்மாவிலாவது தீர்த்து கொள்ளட்டும் என்கிற மகா கருணையால் தான் ஈஸ்வரன் மறுபடி ஜென்மா தருகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த புது ஜென்மாவிலாவது பழைய பாவங்களுக்கு நிவர்த்தியாக புதிய புண்ணியங்களை பண்ணாமல் இருப்பதோடு இப்போது வேறு புதுசாக பல பாவங்களை செய்து மூட்டையை பெருசாக்கி கொள்கிறோம். இப்படி பாவங்களை பெருக்கிக் கொள்ளாமல் அவற்றை கரைத்து கொள்வதற்காகத்தான் ஆச்சாரியால் கர்மத்தையும் பக்தியையும் ஞானத்துக்கு அங்கமாக வைத்தார். பாவங்கள் இரண்டு தினுசு. ஒன்று சரீரத்தால் செய்த பாப கர்மா, இன்னொன்று மனசினால் செய்த பாப சிந்தனை. பாப கர்மாவை போக்கிக்கொள்ள புண்ணிய கர்மா செய்ய வேண்டும். பாப எண்ணங்களை போக்கிக்கொள்ள புண்ணியமான நினைப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். புண்ணிய கர்மா என்ன? அவரவருக்கும் வேதம் விதித்த கர்மம்தான். லோக வாழ்க்கை சீராக நடக்க வேண்டும். அறிவினால் நடக்கிற காரியம், இராஜாங்க ரீதியில் நடக்கிற காரியம், வியாபார ரீதியில் நடக்கிற காரியம், சரீர உழைப்பினால் நடக்கிற காரியம் எல்லாம் ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாமல் அனுசரணையாக நடந்தால்தான் சமூக வாழ்வு சீராக இருக்கும் என்பதால் வேத தர்மம் சமுதாயத்தை இப்படி 4 காரியங்களுக்காகவும் பிரித்து ஒவ்வொருத்தருடைய தொழிலையும் ஒட்டி அவரவருக்கான நியதிகளை, ஆச்சார அனுஷ்டானங்களை வகுத்து தந்திருக்கிறது. இவற்றை துளிக்கூட மீறாமல் அவரவரும் தொழில் செய்தால் அதுவே புண்ணிய கர்மாவாகிறது. கர்மா எப்படி பாபமாகிறது என்றால், நமக்காக என்ற ஆசைவாய்ப்பட்டு ஏதோ ஒரு லட்சியத்தை பிடிக்கப் போகிற போதுதான் அந்த லட்சிய பூர்த்திக்காக எந்த தப்பையும் செய்ய துணிகிறோம். அதனால் சித்தத்தில் துவேஷம், துக்கம், பயம் இம்மாதிரி அழுக்குகளை ஏற்றி கொண்டு விடுகிறோம். இப்படி நாம ஒரு லட்சியத்துக்கு ஆசைப்படாமல் வேதம் சொல்கிறபடி என்று கர்மா செய்ய ஆரம்பித்து விட்டால் பேராசையின் அரிப்பு இல்லை, போட்டி இல்லை. அதனால் வருகிற துவேஷம், துக்கம் இத்தியாதி இல்லை. சமுதாயம் முழுக்க சர்வ ஜனங்களும் அதற்கும் மேலே சமஸ்த பிரபஞ்சமுமே நன்றாக இருக்கத்தான் வேதம் இப்படி கர்மாக்களை பிரித்து கொடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சொந்த லாபத்தை பெரிதாக நினைக்காமல், அதாவது பலனை கருதாமல் லோகக்ஷேமத்தை நினைத்து இப்படி கர்மாக்களை பண்ணுகிற போது அவையெல்லாம் புண்ணிய கர்மங்கள் ஆகி நமக்கு உள்ளூர நன்மை செய்கின்றன. வெளியில் லோக வாழ்க்கையில் அவை சமூகம் முழுவதற்கும் நன்மை உண்டாக்குவதோடு உள்ளே நம்முடைய பாப கர்மங்களையும் கழுவி தீர்க்கின்றன. தனக்கு என்கிற பெரிய அரிப்பு இல்லாமல், எனவே ஆசூயை வஞ்சனை எதுவுமே இல்லாமல் காரியம் செய்கிற போதுதான் அந்த காரியத்தில் முழு ஈடுபாடு உண்டாகிறது. சித்தம் காரியத்திலேயே நன்றாக ஈடுபடுவதால் அதற்கு பாப எண்ணங்களை நினைக்கவே இடம் குறைந்து போகிறது. அதாவது புண்ணிய கர்மமே சித்தம் சுத்தமாவதற்கு படிப்படியாக உதவுகிறது. காரியமும் எண்ணமும் நெருங்கின சம்பந்தம் உள்ளவை. காரியமே இல்லாமல் உட்காருகிறேன் என ஆரம்பித்தால் அப்போது மனசில் இல்லாத கெட்ட எண்ணங்கள் எல்லாம் படையெடுத்து வரும். இங்கிலீஷில் கூட வேலை இல்லாத சித்தம் சைத்தானின் பட்டறை என்று ஒரு பழமொழி உண்டு. ஆகவே தான் சித்தம் என்று அத்வைத ஞானம் சித்திக்க வேண்டுமானால் அதற்கு முன் அந்த சித்தம் சுத்தப்பட வேண்டும். ஆரம்பத்தில் கர்மங்களாலேயே இந்த சித்த சுத்திக்கு வழி பண்ணிக்கொள்ள முடியும் என்பதால் தான் ஆச்சாரியால் வேத கர்மாக்களை நிலைநாட்டினார். பாப சிந்தனைகளை போக்குகிற புண்ணிய சிந்தனை தான் பரோபகாரம், சேவா மனப்பான்மை, தியாகம் எல்லாம். பொதுவாக அன்பு என்று சொல்லலாம். அந்த அன்பை சகல ஜீவ ஜட பிரபஞ்சத்துக்கும் மூலமான பரமாத்மாவிடம் திருப்பி விடுவதுதான் பக்தி.
நமக்கு அந்த பரமாத்மாவே ஆதாரமாகையால் அதனிடம் மனசை திருப்ப பழக்கினால் சுலபமாக அது அங்கு ஈடுபட்டு நிற்கிறது. பாப சிந்தனையே இல்லாமல் போய் ஏற்கனவே ஜன்மாந்தரமாக ஏற்றி கொண்டிருந்த பாப வாசனைகளும் பகவத் ஸ்மரணத்தினால் கரைந்து மனசானது பரமாத்மா ஒன்றையே கெட்டியாக பிடித்துக் கொள்கிற ஐகாக்கிரிய நிலை லபிக்கிறது. மனசு அடியோடு இல்லாமல் போவதற்கு முந்தியபடி இப்படி ஒன்றை மட்டும் மனசால் பிடித்துக் கொள்வதுதான். 1000 கோடி வழிகளில் பாய்ந்து கொண்டிருந்த மனசு கடைசி இப்படி ஒன்றையே பிடித்து கொண்டு அப்புறம் அதிலேயே தோய்ந்து கரைந்து போய்விட்டால் முடிந்த முடிவில் சாஸ்வத பேரானந்தமான ஆத்மா ஒன்றுதான் நிற்கும். ஒன்றிலேயே மனசை நிறுத்துவது என்கிற தியான யோகத்துக்கு நம்மை ஏற்றிவிடுகிற படிக்கட்டாகத்தான் பகவத் பாதால் கர்மம் பக்தி இவற்றை உபாயங்களாக வைத்தார். பாராயணம் பூஜை சேத்ராடனம் இப்படி ஆரம்பிக்கிற பக்தி மனசை மேலும் மேலும் பரமாத்மாவிடம் ஒன்றுபடுத்த நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சாந்தமான நிஜஸ்வரூபத்தை அனுபவிக்க தொடங்குவோம். தூக்கம் மயக்கம் பிரமை மாதிரி இல்லாமல் நல்ல நினைப்போடு கூடவே மனசு ஆடாமல் அசையாமல் இருக்கின்ற பேரின்ப நிலைக்கு இப்படியாக கிட்டே கொண்டு சேர்ப்பது பக்தி என்பதற்காகவே எல்லாரும் பரமாத்மாவிடம் பக்தி செலுத்த வேண்டும் என்கிறேன். அத்வைதம் என்று சும்மா வாயால் சொல்லி கொண்டிருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த நிலையிலே இருக்கிற மகத்தான நிறைந்த சாந்தத்துக்கு ஒரு ரூபமாகவும் லட்சிய உதாரணமாகவும் இருக்கிற ஈஸ்வரன் என்கிறவனை பற்றிய நினைப்பு தான் நம்மை அந்த நிலையில் அவ்வப்போது சனக்காலமாவது தோய்ந்தெடுக்கும். அத்வைத நிலை என்று நமக்கு புரிபடாத நம்மால் பிரியத்துடன் ஒட்டி கொள்ள முடியாத ஒன்றை பற்றி சொல்வதை விட அந்த நெற்குண நிலையையே ஈஸ்வரன் என்று சகுனமாக பார்க்கிறது தான் நமக்கு பிடிப்பை தந்து நம்மை உயர்த்திவிடும். இப்படி உயர்த்திவிடவே சுவாமி நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறார். அவரிடம் நமக்கு பக்தியும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. ஆகவே சம்சாரத்தில் நமக்கு ஏற்படுகிற துக்கங்களின் நிவர்த்திக்காக என்றில்லாமல் நம்மை நாமே தெரிந்து கொண்டு ஆத்ம சாந்தத்தில் நிறைந்திருப்பதற்கு வழியாகவே ஈஸ்வர பக்தி வேண்டும். நாராயண நாராயண நாராயண.